இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், வைகோ பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா மல்லை சத்யா மேல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மதிமுகவோட கூட்டம் நடக்க இருந்துச்சு, அதோட பேனர்ல கூட அவரோட படம் இடம்பெறல அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. பாமகவை தொடர்ந்து இப்ப மதிமுகவிலையும் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது நிலவி வருதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? இந்த செயல்பாடுகள் எல்லாம் வச்சு மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? பாமகவை பொறுத்த மட்டும் அது தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு மோதலா இருக்கு. இங்க மகனுக்காக தந்தை போராடுறார். மகனை அடுத்த வாரிசாக நியமிக்கிறதுக்காக அவர் பாடுபட்டு இருக்காரு. அதற்கான ஏற்றத்தை அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப முதன்மை செயலாளராக அவர் இருக்காரு, அவரு எம்பியாவும் இருக்காரு அவரு. ஸோ அவரை கட்சியில் முக்கியத்துவம் படுத்துறதுக்கான ஒரு விஷயங்களை வைகோ கையில் எடுத்திருக்காரு. ஆனா கடந்த 30 வருடங்களாக வைகோ அவர்களோடு தோளோடு நின்று போராடிய மல்லை சத்யா அவர்களுக்கு அவர் வைகோ துரை வைகோவுக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்ற ஒரு அச்சம் வைகோ அவர்களுக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரியான அச்சம் அவர் பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலங்களிலிருந்து பார்க்கும்போது மல்லை சத்யா மதிமுகவில் சேர்ந்ததிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு கட்சி தொண்டனாக தான் ரொம்ப லாயலிஸ்ட், வைகோவோட லாயலிஸ்டா ஒரு கண்மூடித்தனமான ஒரு லாயலிஸ்டா மதிமுகல இருந்தது தெரிந்த விஷயம். ஸோ அவரே சொன்ன மாதிரி பல ஆபத்துகள்ல இருந்து அவர் வைகோவை காப்பாற்றி இருக்கிறதும் உண்மை. ஆக்சுவலா அதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலுமே அவர் மேலேயே சந்தேகப்படுவது என்பது, அதுவும் பிரபாகரன் மாத்தையா உறவை சொல்லி இங்க சந்தேகப்படுவது என்பது அது சரியான ஒரு அணுகுமுறையா தெரியல வைகோ அவர்களுக்கு. வைகோ அவர்கள் கடந்த காலத்துல சமீப காலத்துல அவர் 2 பேருக்கும் சமாதானம், துரை வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யா அவர்களுக்குமான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார். ஆனா இப்போது பாத்தீங்கன்னா ஒரு சைடா எடுத்து நீங்க மல்லை சத்யாவை குற்றம் சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பேசுறார். எனக்கு தெரிஞ்சு மல்லை சத்யா அவர்கள் வைகோ அவர்களுக்கு துரோகம் செய்யற மாதிரியான எந்த விஷயங்களும் செய்த மாதிரி வெளிப்படையா தெரியல. ஆனா இவர் சொல்றாரு உளவுத்துறையில அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவர் மூலமா அவருக்கு பல தகவல்கள் வந்திருக்குன்னு சொல்றாரு. அது என்ன மாதிரி தகவல்கள் என்றது வைகோ மட்டுக்குமே தெரியும். ஆனால் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால் மல்லை சத்யா மதிமுகவில் ஒரு உண்மையான தொண்டனாக இருக்கிறார். வைகோவோட நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக இருந்து வந்திருக்கிறார். இப்ப அவருடைய பையனுக்கான ஏற்றம் வரும்பொழுது மல்லை சத்யா ஒரு இளைஞராக இருப்பாரோ, இங்கே ஒரு அச்சம் தான் வைகோவுக்கு இருக்கோ என்னவோ. அதனால்தான் மல்லை சத்யாவை ஓரங்கட்டும் ஒரு முயற்சியில் வைகோ ஈடுபடுகிறார் என்று மல்லை சத்யா ஆதரவாளர்கள் சந்தேகப்படுறாங்க. சோ இதை கிளியர் பண்ண வேண்டியது வைகோவுடைய முக்கியமான பொறுப்பு. மகனுக்கு ஏற்றம் கொடுப்பது, மகனுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தாச்சு, முதன்மை செயலாளர் கொடுத்தாச்சு, அடுத்தது இவருக்கும் வயசாயிடுத்து. சோ இவருக்கும் அடுத்தது பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் வைகோ ஓய்வெடுத்துக் கொள்வாரா என்கிற ஒரு சந்தேகம் மதிமுக இருக்கு. தேர்தலை நோக்கி போகும்போது அதிக இடங்களில் திமுக கேட்போன்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது தனி சின்னத்தை வாங்குகின்ற எக்ஸ்க்ளூசிவா சின்னத்தை வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில இறங்கி இருக்கும் பொழுது கட்சி வலுவா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த சூழல்ல மல்லை சத்யா போன்றவர்களை நீங்க கட்சியை விட்டு அனுப்புறதோ இல்ல அவரை நீங்க ஒதுக்கி வைக்கிறதோ ஓரங்கட்டுறதோ கட்சி நலனுக்கு எந்த வகையிலும் பயன் கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து. இதை வைகோ அவர்கள் யோசித்து மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்பது என் கருத்து. நிச்சயமா கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுறார் மல்லை சத்யா அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகவே தெரிகிறது. அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி திரு பிரியன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.